நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது புரியவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்ம ராசி சார், சிம்ம ராசிக்கு படிப்படியாக கஷ்டங்கள் குறையும். அப்படி இல்லைன்னா நம்ம இதையே பாசிட்டிவாக சொல்கிறோம்னா, கடக ராசிக்கு படிப்படியாக வளர்ச்சி காத்திருக்கிறது. சார், இனி ஒவ்வொரு நாளும், இனி ஒவ்வொரு பொழுதும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சிக்கான, வெற்றிக்கான பாதை காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வின் பண்ண போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், மிகப்பெரிய தலைவர்கள் கூட, அரசியல் தலைவர்கள் கூட சிம்ம ராசியாக இருப்பாங்க, சில சிம்ம லக்னமாக இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சாஃப்ட் நேச்சருக்கு வந்துடுவாங்க. அல்லது எதையுமே இப்போதைக்கு பேச வேணாம், ஒரு வருஷம் போட்டு நம்ம பேசிக்கலாம், அந்த அளவுக்கு கிரகம் உங்களை பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். சிம்ம ராசி என்பர்களே, ஒரு விஷயம்தான், நாம் எவ்வளோ திறமசாலிகளாக இருந்தாலும், அல்லது நீங்கள் எவ்வளவு பெரிய டேலண்டான ஒரு பர்சனாக இருந்தாலும், திறமையான நபர்களாக இருந்தாலும், கிரகத்தை ஜெயிக்க நம்மால் எண்ணிக்க முடியாது. அதே கிரகம் நினைக்குமேயானால் நாம் நினைக்கலனா கூட நம்மளை உயர்த்தி காமிக்கும். இந்த அனுபவ பாடத்தை இந்த சிம்மராசி அன்பர்கள் இப்பொழுது அனுபவித்து வருகிறார்கள். கிரகம் நினச்சா உயர்த்தும், கிரகம் நினச்சா நமக்கு வேலை கொடுக்கும், கிரகம் நினச்சா நமக்கு வாழ வைக்கும், கிரகம் நினச்சா நமக்கு இந்த கடன் தீரும், கிரகம் நினச்சா நம்மளை ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும், கிரகம் நினச்சா நமக்கு வேலை கிடைச்சிரும். அப்போ பிளானட் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜோதிடம் என்கிற விஷயம் உண்மை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே. ஏன்னா இன்னைக்கு சிம்மராசி அந்த மாதிரியான ஒரு ட்ரபுள்ஸ், அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் நான் பார்த்ததே இல்லை சாமி. உள்ள கஷ்டத்தை நான் எவ்வளவோ ஒரு மிகப்பெரிய யுத்தம், போர்லாம் கூட செஞ்சுட்டு வந்திருக்கேன். நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் அங்கே தாண்டி வந்திருக்கேன். எதிரிகளுடைய தொந்தரவுகள், புரியுதுங்களா, நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ சூழ்ச்சிகள் இருந்தது, எல்லாத்தையும் நான் கிராஸ் பண்ணி ரொம்ப திறமையாக வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயமும் எனக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, புதிய அனுபவமாக உள்ளது. கேட்ட நல்லவன் நம்மள விஷயங்கள்லாம் இன்றைக்கி அகைன்ஸ்டாக மாறி போயிருக்கு. நல்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிட்டாங்க, நல்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிட்டாங்க. கூடவே இருந்த நண்பர்கள் எல்லாம் கூட அவங்க நமக்கு அகைன்ஸ்டாக எதிரிகளாக குழிப்பறிச்சிட்டாங்க, பின்னாடி ஏதோ சம்திங் செய்கிறாங்க. அப்போது கூட இருந்து அந்த நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, இல்லை க்ளோஸ் ரிலேஷன்ஸ், நல்ல உறவுகள் அது கூட கெட்டு போகிறது, அது உங்களுக்கு எதிராக மாறிவிடுவது. இன்னும் சிம்மராசிக்கு நம்ம டீப்பாக சொல்லணும்னா நிறைய சாபதாபங்கள். ஏன்னா இந்த அஷ்டம சனி வரும்போது இந்த சாபங்களாகட்டும், பிதிர் தோஷங்களாகட்டும், தோஷங்கள் அப்படி வச்சுப்போம் ஒரு சிங்கிள் லைனில், தோஷங்களாக இருக்கலாம், பிதிர் தோஷமாக இருக்கலாம், அல்லது பிரேத சாபமாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மெயினாக சாபங்கள். அப்புறம் செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக்கு, இதெல்லாம் இப்போ தான் ஜெயிக்கும், இப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். எப்பயோ என்றைக்கோ அவங்க உங்கள் எதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. உங்கள் சிம்ம ராசியை அவ்வளோ சீக்கிரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சூரியனுடைய ராசி சிம்ம ராசி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தலை நிமிந்து நிற்கக்கூடிய, நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அது தட்டி தூக்குற மாதிரி அவனை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி நம்ம சிம்ம ராசி. அவ்வளோ ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கக்கூடிய, மன உறுதியோடு இருக்கக்கூடிய, தலை நிமிந்து ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய, தன்னம்பிக்கை தைரியம் அதிகமான சிம்ம ராசி அன்பர்களே. சனி எப்போ இந்த அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்தாரோ அன்றைக்கே
எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக தலைகீழாக நடந்து கொண்டிருக்குது. நம்ம இப்படி கூட சிம்மராசிக்கு டைட்டில் சொல்லலாம். நினைப்பதற்கு எதிராக நடக்கிறதா? கவலை வேண்டாம். இனி எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், நினைத்தது நிறைவேறும். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய டோட்டலாக அந்த லைஃப் ஸ்டைல் அதில் மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறைய போகுது. என்ன மாதிரியான கஷ்டங்கள், என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ்லாம் இப்போ க்ரியேட் ஆச்சோ, புதுசாக உருவானதோ, அந்த கஷ்டங்கள் குறையும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல் வெளிநாட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஜாப் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் ஜாபில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், கீழே விழுறது, ஆக்சிடெண்ட்டு அல்லது வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களை போய் மாட்டிக்கிறது, சிறை தண்டனைகள், இல்லை ஒரு என்கொயரி வர்றது, ஒரு வேறு ஏதேனும் இழப்புகள் ஏற்படுவது, லாஸ் ஏற்படுறது, மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள். அப்போ கால நேரம் என்னெல்லாம் செய்யுது பாருங்கள். அப்போது எதை செய்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய அந்த பீரியட் ஜூன் 15லேருந்து ஜூலை 15க்குள்ளே நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் அவங்கள ஸ்டேபிள் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும் சாமி, நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நான் திரும்பவும் எனக்கு நான் பழைய நிலைமைக்கு வரணும், நம்ம ஃபேமிலி, நம்ம நிறுவனம் திரும்பவும் நல்லா தலை நிமிர்ந்து நிற்கணும் சாமி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண நினைத்தால் நிச்சயமாக சில பரிகாரங்கள் கை கொடுக்கும். அதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் சிம்ம ராசி அன்பர்களே. இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் எதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா, சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். இல்லை நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் இந்த நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். இந்த நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம். ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க.
ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள், இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை, இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்கள வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம், அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல் தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை வந்து பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.